இடவலம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நமது சிறப்பு விருந்தினராக பகுதி நேர ஆசிரியர் கூட்டமைப்பு மாநில ஒருங்கிணைப்பாளர் செந்தில்குமார் அவர்கள் நம்முடன் இருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் மேடம். சார், இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இந்த பள்ளி கல்வித்துறையில 47,000 தற்காலிக பணியிடங்கள் நிரந்தரம் செய்து விட்டதா திமுக அரசு சொல்றாங்க. ஆனா அதே நேரம் 14 ஆண்டுகளா தற்காலிகமா பணி செய்யும் 12,000 ஆசிரியர் பணியிடங்களை நிரந்தரம் செய்யலன்னு உங்க அமைப்பு தரப்புல இருந்து சொல்லப்படுது. உண்மை நிலவரம் என்னதான் சார்? இப்ப இந்த 47,000 டெம்பரவரி போஸ்ட் வந்து ரெகுலர் பண்ணி ஆர்டர் போட்டிருக்கு பள்ளிக்கல்வித்துறை. இதுல பகுதி நேர ஆசிரியரோட கருத்து என்னன்னா, இப்ப இவங்க ரெகுலர் பண்றதா சொன்ன அந்த 47,000 போஸ்ட்டுமே அவங்க ஒரு ரெகுலரான எம்ப்ளாயி என்ன சம்பளம் வாங்குவாங்களோ அது எல்லாமே அவங்களுக்கு கிடைக்குது. இவங்களை ரெகுலர் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்றதால அவங்களுக்கு ஒரு புதுசா ஒரு பண செலவோ எதுவோ ஆக போறது கிடையாது. அவங்க ரெகுலரான போஸ்ட்ல தான் இருக்காங்க. அந்த இடத்த வந்து ஏற்கனவே நீட்டிச்சுக்கிட்டே இருந்தாங்க, அதை நிரந்தரம் பண்ணியாச்சு. ஆனா மக்களோட எதிர்பார்ப்பு என்னன்னா, இது மாதிரி டெய்லி எஜஸா இருக்கவங்க, இந்த கன்சாலிடேட்டட்ல இருக்கவங்க, இந்த தொகுப்பூதியத்துல இருக்கவங்க, இந்த மதிப்பூதியத்துல இருக்கவங்க, இந்த பகுதி நேர ஆசிரியர் போல இப்ப நாங்க வந்து 12,500 ரூபாய் சம்பளத்துல தொகுப்பூதியத்துல இருக்கோம். எங்களுக்கு வந்து நிரந்தரம் பண்ணணும் காலமுறை, அதாவது முறையான சம்பளம். ஒரு ஆசிரியர்களுக்கு வந்து பேசிக், டிஏ, ஹெச்ஆர்ஏ, இது மாதிரி இபிஎஃப், இஎஸ்ஐ, போனஸ் இந்த மாதிரி உள்ள சிஸ்டம் தான் அந்த முறையான ஊதியம், காலமுறை ஊதியம். அந்த மாதிரி ஊதியத்துல பகுதி நேர ஆசிரியர்களை பணியமர்த்தணும். இதுதான் நிரந்தரப்படுத்துறதுங்க. அதாவது டெம்பரரியா ஒர்க் பண்றவங்க எங்களை மாதிரி உள்ளவங்க தான். நாங்க 12,000 பேர் கிட்டத்தட்ட 14 வருஷமா ஒர்க் பண்றோம். இப்ப இந்த பள்ளிக்கல்வித்துறையில இது போல ஒரு விஷயம் இருக்கு. அப்ப இந்த 47,000 போஸ்ட் வந்து ரெகுலர் அப்படின்னு ஒரு விஷயம் வந்துச்சுன்னா, அப்ப இப்ப இந்த மாதிரி 12,000 போஸ்ட் வந்து வந்திருக்குன்னு நினைக்கிறாங்கல்ல. இதுவும் ரெகுலர் பண்ணிட்டாங்க. பள்ளிக்கல்வித்துறையினா இவங்க தான் அதிகமா போராடுறாங்க பகுதி நேர ஆசிரியர்கள், அப்ப இவங்களை ரெகுலர் பண்ணிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. அது கிடையவே கிடையாது. பகுதி நேர ஆசிரியர்கள் வந்து இன்னும் நிரந்தரம் செய்யப்படவே இல்லை. இது திமுக தேர்தல் வாக்குறுதியில வேற சொன்னாங்க. தேர்தல் வாக்குறுதியில் சொல்லிட்டு நாங்க தான் அதை கேட்டுக்கிட்டு இருக்கோம், ஞாபகப்படுத்திட்டு இருக்கோம். முதலமைச்சரோ திமுகவோ இது சார்ந்து ஒரு முடிவுக்கே இன்னும் வராம இருக்காங்க. இதுதான் நாங்க குற்றச்சாட்டாவும் கண்டனமாவும் தெரிவிக்கிறோம். ஓகே சார். இதுக்கு ஏதாச்சும் ஆக்ஷன், ரியாக்ஷன் அந்த மாதிரி எதனா இருந்ததுங்களா? ஒரு முறையும் தமிழ்நாடு சட்டசபையில வந்து பல கட்சி எம்எல்ஏக்கள் வந்து இதை கோரிக்கையா கொண்டு வராங்க, தீர்மானமா கொண்டு வராங்க, பேசுறாங்க. பேசும்போது பள்ளிக்கல்வி அமைச்சரும் இது விஷயமா கேட்டுட்டு இருக்காரு, முதலமைச்சரும் பாத்துக்கிட்டு இருக்காரு. ஆனா தீர்வு தானே வேணும். இது திமுகவோட தேர்தல் வாக்குறுதியில சொன்னது தானே. இதை நீங்க எப்ப நிறைவேற்ற முடியுங்க? 4 வருஷம் முடிஞ்சிச்சு. இந்த இடைக்கால பட்ஜெட் இவங்க ஆட்சிக்கு வந்த போது 2021 ஆகஸ்ட்ல இடைக்கால பட்ஜெட் படிச்சாங்க. அதுல இருந்து தொடர்ந்து 3 முழு பட்ஜெட்டும் படிச்சிருக்காங்க. ஆக கிட்டத்தட்ட 4 பட்ஜெட்டை படிச்சும் ஒரு பட்ஜெட்டுக்கு பள்ளிக்கல்வித்துறைக்கு மட்டுமே இதுவரைக்கும் 1,53,000 கோடி பள்ளிக்கல்வித்துறைக்கு மட்டும் ஒதுக்கிருக்காங்க. இவ்வளவு கோடி ஒதுக்கின ஒரு விஷயத்துல ஒரு 12,000 பேரை நிரந்தரப்படுத்தணும்னா அதுக்கான எவ்வளவு செலவாயிட போடுது? ஒரு கணக்கு இருக்காதா? ஒரு 300 கோடி ஆகும். அதை வந்து இந்த அரசாங்கம் இன்னும் ஏன் செய்யாம இருக்கு? இது இன்னும் எவ்வளவு தூரம் தான் நாங்க கொண்டு போய் சொல்ல முடியும்? கோரிக்கையா கொடுத்துட்டோம், மனுவா கொடுத்தோம், கடிதமா கொடுத்தோம், தபால் அமிச்சோம், இமெயில் போட்டோம், எல்லாம் நேர்ல கோரிக்கை கொடுத்தோம். இவ்வளவு கட்சி அறிக்கை விடுது, இவ்வளவு எம்எல்ஏக்கள் பேசுறாங்க. இது 10 வருஷமா திமுக பேசின கோரிக்கை தான் இத்தனைக்கும். பேசின கோரிக்கையோட இல்ல, இதே 10 ஆண்டு காலத்துல வந்து பகுதி நேர ஆசிரியர் வந்து போராட்டங்கள் நடத்தும் போது அந்த போராட்டத்திலயும் திமுக தலைமைகள் வந்து கலந்துகிட்டு இவங்களை நிரந்தரம் செய்யணும்னு சொன்னாங்க. அப்ப போராட்டத்திலேயே ஆதரவு தெரிவிச்ச திமுக இன்னைக்கு பின்வாங்குது. அதாவது அமைதி காக்குறாங்க, வேடிக்கை பாக்குறாங்க. வேடிக்கை பார்க்கறது ஒரு ஆட்சிக்கு அழகில்லை. இது இன்னும் 12,000 பேர் குடும்பம் வந்து தமிழ்நாட்டுல முன்னேற முடியாம தவிக்கிறோம். குறைஞ்ச சம்பளம். இந்த காலத்துல 12,500 ரூபாய் சம்பளத்தை வச்சுக்கிட்டு ஒரு குடும்பம் எப்படி வாழ முடியும்? முதலமைச்சர் தான் முடிவெடுக்கணும். ஏன்னா இது வந்து கலைஞர் காலத்திலேயே தேர்தல் வாக்குறுதியில கொடுத்தாங்க. 2016 தேர்தல்ல இன்னைக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து அப்ப பொருளாளரா இருந்தாங்க. ஆக திமுக பொருளாளரா இருக்கும் போது இப்ப எங்களுக்கு வாக்குறுதி அப்பவும் கொடுத்தாரு. ஆக அடுத்தது இப்ப 2021 தேர்தல், இதுல திமுக தலைவரா இருந்தாரு. தலைவரா இருக்கும் போதும் இந்த கோரிக்கையாக 2 முறையும் இப்ப இருக்கிற முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே இந்த வாக்குறுதியை பகுதி நேர ஆசிரியர் கொடுத்தாங்க.
திமுக ஆட்சிக்கு வந்தா ஓகே சார். ஓகே. நிரந்தரம் செய்யறோம். ம். நிரந்தரம் செய்யாம இவ்வளவு பெரிய அறிவிப்பு வெளியிட்டதால எல்லாருமே நமக்கு இந்த அறிவிப்பு இருக்கா, நம்மளே செஞ்சுட்டாங்களா அப்படின்னு எதிர்பார்க்கறாங்க. ஆனா அது கிடையவே கிடையாது. இந்த 47,000 போஸ்டுமே இப்போதான் ரெகுலர்னு சொல்லிருக்காங்க. அப்ப எங்களை மாதிரி ஓகே. உள்ள போஸ்ட் நீங்க எப்ப ரெகுலர் பண்ண போறீங்க? இந்த பகுதி நேர ஆசிரியர் போல உள்ள போஸ்ட் இன்னும் நிறைய இருக்காங்க. இந்த சமக்கர சிக்ஷாங்கிற அந்த ஒருங்கிணைந்த பள்ளிகள் திட்டத்துல பகுதி நேர ஆசிரியர் போலவே இன்னும் நிறைய பணியாளர்களும் இருக்காங்க. ஓகே. ஓகே சார். அக்கௌண்டன்ஸ் இருக்காங்க, அப்புறம் சூப்பர் இருக்காங்க, டிரைவர் இருக்காங்க, இன்ஜினியர்ஸ் இருக்காங்க. நிறைய இதிலும் கிட்டத்தட்ட இப்ப கூட மத்திய அரசு நிதி ஒதுக்காததால சம்பளத்தை தாமதப்படுத்தினாங்க. அப்ப கூட செப்டம்பர் மாசம் ஒரு பெரிய போராட்டம் நடந்தது. அப்புறம் தமிழ்நாடு அரசே இந்த நிதியை வழங்குறத முதலமைச்சரே அறிவிப்பு வெளியிட்டு தான் செப்டம்பர் மாசம் அக்டோபர் மாசம் சம்பளம் எல்லாம் கிடைச்சிருக்கு. ஆக தமிழ்நாடு அரசு ஓகே. நிதி ஒதுக்கி இப்ப சம்பளம் கொடுக்குறாங்க. அப்படி இருக்கும்போது தமிழ்நாடு அரசு நிதியில இருந்து ஏன் எங்களை நிரந்தரம் செய்யக்கூடாது? தமிழ்நாடு அரசு தானே இந்த பகுதி நேர ஆசிரியர் வந்து அரசு பள்ளியில போட்டுது. அப்ப நாங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு தானே பாடம் நடத்துறோம். ஆமா. ஆசிரியர் பற்றாக்குறை இருக்கு. ஆசிரியர் பற்றாக்குறை இருக்கும்போது நாங்க உடற்கல்வி, ஓவியம், கணினி போன்ற பாடத்துக்கு நியமிக்கப்பட்டாலும் மற்ற சப்ஜெக்டும் சேர்த்துதான் எடுக்கிறோம் இன்னை வரைக்கும். ஆக காலி பணியிடங்கள்ல இப்பொழுதும் மாணவர் நலன் கருதி பகுதி நேர ஆசிரியர் தான் பணியாற்றுறோம். இப்படி வந்து தேவைக்கு எங்களை பயன்படுத்திக்கிறாங்க. ஆனா எங்களோட தேவை என்ன? முழுமையான நிவாரணம். அதாவது காலமுறை சம்பளம், எங்களுக்கும் பண சலுகை, அரசு சலுகை எல்லாம் கிடைக்கணும். எதுவுமே கிடைக்காம வேடிக்கை பார்க்கறது எப்படி இருக்கும்? பொங்கல் வந்துச்சு. சோ உங்களுக்கு அந்த 12,500 மட்டும் சம்பளமா வருது, அதோட சரி. வேற எந்த ஒரு போனஸ் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது உங்களுக்கு? எதுவுமே கிடையாது. எல்லா கோரிக்கையும் நாங்க கேட்டுட்டு தான் இருக்கோம். அந்த கோரிக்கை ஏற்கப்படவே இல்லை. யாருக்காக தான் கோரிக்கை வைக்கிறேன்னு தெரியல. தமிழ்நாட்டுல தான் இருக்கோம், தமிழ்நாடு அரசுக்கு தான் கோரிக்கை வைக்கிறோம். ஆனா அதை கேட்கவே ஆள் இல்லை. பள்ளிக்கல்வி அமைச்சர் கேட்கல, துறை சார்ந்த அதிகாரிகள் கேட்கல. நாங்க இதனாலதான் முதலமைச்சருக்கே கோரிக்கை அனுப்புறோம். ஏன்னா அவர் தானே முடிவு எடுக்கணும். முதலமைச்சருக்கு அனுப்புற கோரிக்கை என்ன ஆகுதுன்னு முதலமைச்சர் தான் சொல்லணும். ஏன்னா கோரிக்கையை அனுப்பி அனுப்பி எங்களால இதுக்கு மேல இந்த கோரிக்கை எங்க தான் அனுப்புறதுன்னு தெரியல. திமுக ஆபீஸுக்கு அனுப்புறோம், முதலமைச்சர் வீட்டுக்கு அனுப்புறோம், அப்புறம் துறை சார்ந்த முதலமைச்சர் ஆபீஸுக்கு அனுப்புறோம், எல்லாத்துக்கும் அனுப்பியாச்சு. எவ்வளவு கோரிக்கை தான் ஒருத்தவங்க அனுப்ப முடியும்? கோரிக்கை மனுக்கு கொடுத்தா அதை நிறைவேற்றுறதுக்கு கடமை அப்படின்னு சொல்றாங்க. அங்க கோரிக்கை கொடுத்துட்டு தான் இருக்கோம். இது தனி கோரிக்கை கிடையாது. திமுக கொடுத்த கோரிக்கை தான் பகுதி நேர ஆசிரியர் தொடர்ந்து முதலமைச்சர்கிட்ட வைக்கிறோம். அதனால இது வந்து அவங்களுக்கு புதுசா இந்த கோரிக்கை நாங்க போயிட்டு நாங்க பகுதி நேர ஆசிரியர் கேட்கல. திமுக வந்து 10 ஆண்டு காலமா எதிர்கட்சியா இருக்கும்போது கொடுத்த கோரிக்கை. இப்ப இன்னைக்கு ஆட்சி காலத்துல இருக்காங்க. இது 4 வருஷம் முடிஞ்சு போச்சு. இன்னும் 1 வருஷம் தான். அதுவும் இந்த பிப்ரவரி மார்ச்சில் நடக்க ஒரு பட்ஜெட் தான் முழுமையான ஒரு பட்ஜெட். இது எல்லாருக்குமே தெரியும். இந்த பட்ஜெட் தயாரிக்கிற வேலையில தமிழ்நாடு அரசு இருக்கத்தான் சொல்றாங்க. அதனால இந்த பள்ளிக்கல்வித்துறையில நீண்ட காலமா 14 வருஷமா தொகுப்பூதியத்துல டெம்பரவரியா தவிச்சுட்டு இருக்க இந்த 12,000 பகுதி நேர ஆசிரியர்களை அதுக்கான காலமுறை சம்பளம் வழங்க எவ்வளவு ஆகும், அவங்களை ரெகுலர் பண்றதுக்கு என்ன ப்ராசஸ், இதெல்லாம் வந்து ஒரு ஆய்வு செஞ்சு இந்த பட்ஜெட்லயே இதை அறிவிப்பா வெளியிட்டு இதுக்கான நிதி ஒதுக்கி எங்களுக்கு முழு நிவாரணம், அந்த திமுகவோட தேர்தல் வாக்குறுதியா சொன்ன 181வது வாக்குறுதியை நிறைவேற்றி அதுக்கு ஒரு அரசாணை போட்டு எங்களை வந்து தமிழ்நாடு அரசு ஊழியர்களா ஆக்கணும். அப்பதான் நாங்களும் வந்து இந்த சமூகத்துல ஒரு நிம்மதியா வாழ முடியும். புரியுது சார். உங்களோட கஷ்டங்கள் புரியுது. கண்டிப்பா அந்த கோரிக்கையை நிவர்த்தி பண்ணணும். ஏன் தாமதம் ஆகுதுன்றதுதான் தெரியல. சார், இப்ப அடுத்தது வந்துட்டு 7,013 ஆசிரியர் மற்றும் ஆசிரியர் அல்லாத தற்காலிக பணியிடங்களை நிரந்தர பணியிடங்களாகவும் 5,418 பணியிடங்களில் உள்ளவர்கள் ஓய்வுக்கு பிறகு நாளடைவில் ஒளிவடையும் பணியிடங்கள் சொல்றாங்க இல்லைங்களா, அப்படின்னும் தொடரலாம்னு சொன்னதோட அவர்கள் ஓய்வு பெறும் போது சரண் செய்ய அனுமதி வழங்கலாம்னு சொல்லப்படுது. இந்த 145 பணியிடங்களுக்கு இறுதியாக தொடராணை வழங்கப்பட்ட அந்த ஆணை முடிவடையும் நாளுக்கு அடுத்த நாள் முதல், அதாவது வந்துட்டு 31/12/2028 வரை தொடர் நீட்டிப்பு வழங்கலாம்னு பள்ளி கல்வித்துறை அரசாணை வெளியிட்டிருக்காங்க. இப்ப நிரந்தரம் செய்யப்பட்டிருக்கும் இந்த தற்காலிக பணியிடங்களில் பணி செய்வோர்ல இந்த 12,000 பேர் ஏன் விடுவிக்கப்பட்டிருக்காங்கன்னு நினைக்கிறீங்க நீங்க? இது வந்து கிட்டத்தட்ட வந்து பள்ளிக்கல்வி துறையில வந்து இது தொடர்ந்து வந்து பகுதி நேர ஆசிரியர் விஷயம்னா அதை வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுக்கலன்னு நாங்க நினைக்கிறோம். ஆக இந்த இவ்வளவு கிட்டத்தட்ட 14 ஆண்டுகளா ஒரு ஆசிரியர் இனமே கிட்டத்தட்ட 12,000 பேர் பல நிலைகள்ல வந்து பள்ளிக்கு நாங்க உறுதுணையா தான் இருக்கோம்.
பள்ளி ஆமா. சம்பந்தப்பட்ட அனைத்து வேலையும் இன்னைக்கு விளையாட்டு போட்டிகள் நடக்குது. தமிழ்நாடு அரசு வந்து ரொம்ப பெருசா பேசுறாங்க. மாதிரி அப்ப இந்த உடற்கல்வி ஆசிரியர் தான் அது முக்கியமானவங்க. அப்படி பார்க்கும்போது இன்னைக்கு ரெகுலரா ஒர்க் பண்ற உடற்கல்வி ஆசிரியர் வந்து அந்த அளவுக்கு இல்ல. இந்த பகுதி நேர ஆசிரியரும் சேர்ந்துதான் அந்த உடற்கல்வி. ஆக இவ்வளவு பெரிய தமிழ்நாடு அரசு சாகசம் பண்ணிடுச்சு, இவ்வளவு நம்பர் 1 வராங்கன்னா அது யார் காரணம்? எங்களோட உழைப்பு இருக்கு. இந்த பகுதி நேர ஆசிரியரோட உழைப்பு இருக்கு. இப்படி உழைக்கிறவங்களுக்கு நீங்க ஒரு அங்கீகாரம் கொடுக்கணும். அப்படி பார்க்கும்போது இன்னைக்கு ஒரு ஸ்கூல் லெவல்ல ஆகட்டும், சிஓ லெவல்ல ஆகட்டும், இல்ல டைரக்டர்ஸ், செக்ரட்டரிஸ் லெவல்ல இதை வந்து இன்னும் இதுக்கு மேலேயாவது விடுபடாம பார்த்துக்கணும். பகுதி நேர ஆசிரியர் பணிபுரியுறாங்க, அவங்களோட தேவைகள் இருக்கு, அவங்கள நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம். அப்படி பயன்படுத்துற போறவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், அவங்களுக்கும் ஒரு முன்னுரிமை கொடுக்கணும். இதுக்கு மேலேயே வந்து அவங்கள நம்ம வந்து விட்டுறக்கூடாது. இது வந்து தேர்தல் வாக்குறுதியா வர முதலமைச்சர் சொல்லியிருக்காரு. அந்த தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றத்துக்கு ஒரு தமிழ்நாடு அரசு செய்தியே வெளியிட்டு இருக்கு. தேர்தல் வாக்குறுதி எல்லாம் அரசாணை ஆக்கணும். அப்ப அரசாணை ஆக்கணும் சொன்னீங்க இல்லையா, அதை எப்ப ஆக்க போறீங்க? அரசாணை ஆக்கினா தானே எங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கிடைக்கும். பாதுகாப்பே இல்லாம எப்படி நாங்க ஒர்க் பண்ண முடியும்? எல்லா நிலையிலையும் பாதிக்கப்படும். அதனால தற்காலிக பணியிட நிரந்தரம்னா பகுதி நேர ஆசிரியரோட அந்த 12,000 தற்காலிக பணியிடத்தையும் நிரந்தரப்படுத்தணும். அப்பதான் அது வந்து வரவேற்கப்பட வேண்டிய விஷயம். ஏன்னா முன்னாடி அப்படிதான் ஒரு 17,000 போஸ்ட வந்து பர்மனன்ட் பண்றதா சொன்னாங்க. இப்ப அதே மாதிரி ஒரு 47,000 பேர் சொல்றாங்க. ஆக நீங்க சொல்லிக்கிட்டே இருக்கீங்க, தற்காலிக பணியிடத்துல ஒர்க் பண்ற பகுதி நேர ஆசிரியர் போன்ற நிலையில உள்ளவங்களை நீங்க நிரந்தரப்படுத்தினாதான் அது வரவேற்பு, அது பாராட்டப்பட வேண்டிய விஷயம். இதை வந்து முதலமைச்சருக்கு நீங்க சொல்லணும்னு நாங்க கேட்டுக்கிறோம். கண்டிப்பா சார். இப்போ நீங்க சொல்றதுக்கு நேர்மாறான ஒரு கருத்தை நான் சொல்றேன் சார். தேர்தல் அறிக்கையில சொல்லப்பட்ட அத்தனை வாக்குறுதிகளையும் நிறைவேற்றி விட்டதா பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷும் முதல்வர் ஸ்டாலின் அவர்களும் தொடர்ந்து சொல்லிட்டு வர்றாங்க. இப்ப இந்த மாதிரி சூழல்ல இப்ப இந்த வாக்குறுதி எண் 181 சொல்லப்பட்டதுபடி இந்த தற்காலிக ஆசிரியர்களை நிரந்தரமாக்காம இன்னும் திமுக அரசு இருக்குன்னு நீங்க சொல்றீங்க. இத பார்க்கும்போது தொடர் போராட்டங்களை நடத்திட்டு வந்தவங்க கூட்டமைப்பினர் அடுத்து என்ன செய்ய இருப்பதா திட்டம் வச்சிருக்கீங்க சார்? அரசுக்கு உங்களுடைய கோரிக்கை இப்ப இதன் மூலமா, இப்ப இடமலம் சேனல் மூலமா அரசுக்கு நீங்கள் வைக்கும் கோரிக்கை என்ன சார்? இப்ப டிசம்பர் 10ஆம் தேதியும் கோட்டை முற்றுகை போராட்டம் வந்து பகுதி நேர ஆசிரியர் நடத்தணும். இந்த கோட்டை முற்றுகை போராட்டம் ஏன் நடந்ததுன்னா, இந்த கோரிக்கை, அதாவது திமுகவோட அந்த வாக்குறுதி இருக்கு இல்லையா, இந்த கோரிக்கை நிறைவேறலன்னா நீங்க கோட்டைக்கே வாங்கன்னு முதலமைச்சர் தான் சொன்னாரு. அப்ப நிறைவேற்றப்படாம ஒரு கோரிக்கைக்காக தான் நாங்க வந்து கோட்டையை நோக்கி போனோம். அப்போ எங்களை கைது செஞ்சு எங்களை அப்புறப்படுத்தினாங்க. எங்களோட கோரிக்கை நிறைவேற்றல. இந்த பகுதி நேர ஆசிரியர் கோரிக்கைங்கிறது திமுக கொடுத்து தேர்தல் வாக்குறுதியான பணி நிரந்தரம் தான் அந்த கோரிக்கை, தனி கோரிக்கை கிடையாது. ஆக எங்களை போராட தூண்டுறது முதலமைச்சரோட, அதாவது இந்த மௌனம் தான். மௌனத்தை கலைச்சு பகுதி நேர ஆசிரியர் பணி நிரந்தரம் செய்யற அறிவிப்பை வெளியிடணும். அது ஒரு அரசாணையை நாங்க எதிர்பார்க்கிறோம். இந்த பட்ஜெட் தான் இறுதி. இதுக்கு மேல திமுகவை நினைச்சாலும் செய்ய முடியாத ஸ்டேஜ்ல தமிழ்நாடோட சூழ்நிலை இருக்கு. ஏன்னா இந்த பட்ஜெட் தான் முழு பட்ஜெட். ஏற்கனவே ஒதுக்கப்பட்ட நிதிகள்ல செஞ்சிருக்கலாம், அவங்க செய்யாம போயிட்டாங்க. ஏன்னா இது தமிழ்நாடு சட்டப்பேரவையில கிட்டத்தட்ட 2011 தமிழ்நாடு சட்டப்பேரவையில தற்காலிக பணியிடமா அறிவிச்சுதான் அந்த வேலையை வழங்கினாங்க. தமிழ்நாடு சட்டப்பேரவையில 110 அறிவிப்புல கிட்டத்தட்ட 2011 ஒரு சுமார் 100 கோடி ஒதுக்கிதான் அந்த பகுதி நேர ஆசிரியர்ல நியமனம் செஞ்சாங்க. ஆக சட்டப்பேரவையிலே அறிவிக்கப்பட்ட ஒரு வேலை தான் அந்த வேலை. அப்படிப்பட்ட ஒரு வேலையை நிரந்தர மட்டத்துல இவங்களுக்கு என்ன பிரச்சனை? சட்டப்பேரவையில அறிவிச்ச வேலை தானே இது. அப்படிப்பட்ட வேலைக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுங்க. ஏற்கனவே அதிமுக ஆட்சியில ஒரு வேலை போட்டாச்சு. அந்த வேலையை தான் நீங்க வந்து நிரந்தரம் செய்யறத வாக்குறுதி கொடுத்தீங்க. அதை நாங்க தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கோம். இப்ப நீங்க ஆட்சியில இருக்கீங்க. இப்ப மீண்டும் இந்த பட்ஜெட்லயாவது, இந்த சட்டப்பேரவையிலாவது நீங்க வந்து இதுக்கான அந்த நிரந்தர அறிவிப்பை வெளியிடுங்க. அந்த சட்டப்பேரவையில தற்காலிக பணியிடத்தை அறிவிச்ச ஒரு வேலையை நீங்க நிரந்தரப்படுத்துங்க. புதுசா போடல நீங்க வேலையை, ஏற்கனவே போட்ட வேலையை நிரந்தரம் செய்ய சொல்றோம். நீங்க தான் சொன்னீங்க, அதை நீங்க தான் செய்யணும். இதுக்கு மேலேயும் செய்யாம இன்னொரு முறை வாக்குறுதி கொடுத்தா யாரு நம்புவா? வாக்குறுதியை நம்பணும்னா நீங்க நிறைவேற்றணும். நிறைவேற்றத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இதை வந்து இன்னைக்கு மாணவர் நலன் கருதியும், எங்களோட 12,000 குடும்பங்கள் நலன் கருதியும், இந்த 14 வருஷம் தொகுப்பூதியத்தை அந்த ஒழிக்கிறதுக்காகவும் எங்களை நிரந்தரப்படுத்தணும். அரசு ஊழியர் வந்து ஆசிரியர்கள் போல இந்த பகுதி நேர ஆசிரியர்களும் ஒரு நிறைவான வாழ்க்கை வாழணும்னா எங்க வேலையை முறைப்படுத்தணும். இது வந்து சட்டப்பேரவை அறிவிப்பாவே வந்தா எங்களுக்கு ஒரு பாதுகாப்பா இருக்கும். அரசு கொள்கை முடிவா இருக்கணும். ஏன்னா சட்டப்பேரவை அறிவிப்பு தானே, ஏற்கனவே சட்டப்பேரவை அறிவிப்பு தான்.
அப்படிப்பட்ட ஒரு அறிவிப்பை ம், ம். இவங்க மீண்டும் இன்னொரு அறிவிப்பு இப்ப இந்த ஆட்சியில, திமுக ஆட்சியில முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து இது ஏற்கனவே இவங்க 2011 இந்த சட்டப்பேரவையில தான் அந்த வேலையை அறிவிச்சாங்க. அப்போ ஒரு 100 கோடி ஒதுக்குனாங்க. அவங்க டெம்பரவரியா இருக்காங்க. இப்ப நாங்க அவங்களோட தேவைகளை உணர்ந்து இப்ப இந்த பட்ஜெட்ல மீண்டும் கூடுதலான கோடி அவங்களுக்கு தேவைப்படுற மாதிரி ஒதுக்கி அந்த பகுதி நேராசிரியர்ல நாங்க அந்த தற்காலிக பணியிடத்தை நிரந்தரப்படுத்துறோம். இது அவங்களுக்கு வந்து ஒரு வாழ்வாதாரத்தை இன்னைக்கு உறுதிப்படுத்தும், பாதுகாப்பு வழங்குறோம் அப்படின்னு ஓகே. முதலமைச்சர் சொல்லணும் நாங்க எதிர்பார்க்கிறோம். அதை விட்டுட்டு முதலமைச்சர் வந்து அமைதியாவே இருந்துட்டு போற இடத்தெல்லாம் மக்கள் இடத்துல வந்து ரொம்ப இது மாதிரி கோரிக்கைகள்லாம் இருக்கிற மாதிரி கேட்கறாங்க. கொடுத்த கோரிக்கைகளை நிறைவேற்றாம புது கோரிக்கையை நீங்க கேட்க வேணாம். திமுகவோட கொடுத்த கோரிக்கை ஓகே, ஓகே. கலைஞர் காலத்துல இருந்து கொடுத்துருக்கீங்க, நீங்களும் கொடுத்தீங்க. இதுக்கு மேலேயும் இதுல வந்து நீங்க காலம் கடத்தக்கூடாது. கிட்டத்தட்ட 14 வருஷங்கிறது ஒருத்தவங்களோட அந்த வேலை நாள்ல பாதி காலம் போயிடுச்சு. 30 வருஷம்லாம் இப்ப யாரும் வேலை பார்க்கறது இல்ல. பார்க்கும்போது 14 வருஷம் ஆமா. போயிடுச்சுங்கும் போது இருக்கிற காலத்துல எங்களுக்கு ஒரு நிறைவான வாழ்க்கை வேணும்னா நீங்க நிரந்தரப்படுத்துங்க. பணி நிரந்தரம் செஞ்சுட்டு எங்களை எந்த வேலை வேணாலும் வாங்கிக்கோங்க. ஏன்னா நாங்க தயாரா தான் இருக்கோம். எங்களுக்கு பாதுகாப்பு முக்கியம். ரொம்ப இந்த குறைந்த வருமானம் 12,500 வருமானம் வந்து பத்தாது. அந்த சம்பளத்திலயும் பிரச்சனை இருக்கு. அதை ஒழிக்கணும்னா நிரந்தரம் தான் தீர்வு. இந்த 12,500 சம்பளத்தையும் பிரிச்சு பிரிச்சு வழங்குறது வந்து ரொம்ப வேதனையா இருக்கு. 10,000 ரூபாய் அதிமுக ஆட்சி காலத்துல வழங்கின 10,000 ரூபாய் தனியா கொடுக்குறாங்க. இப்ப பணி நிரந்தர வாக்குறுதி கொடுத்த நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் வந்தவருக்கு 2,500 ரூபாய் சம்பளம் உயர்வு கொடுத்தாரு. இதை தனியா கொடுக்குறாங்க. சம்பளத்தை கூட மொத்தமா 12,500 ரூபாய் கொடுக்கலன்னா அது என்ன ஒரு வேதனை. இதை நாங்களே எவ்வளவு முறை சொல்லிட்டோம். சம்பளம் தாமதம் வரக்கூடாது, சம்பளத்தை மொத்தமா கொடுக்கணும். அது கூட சாதா ஒரு 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 கடையில வேலை செய்யறவங்க கூட ஒரு ஒரு போனஸ் கிடைக்குது. அவங்களுக்கு ஒரு இபிஎஃப் இஎஸ்சி எல்லாம் கிடைக்குது. நாங்க ஒரு அரசு பள்ளியில ஆசிரியர்களா இருக்கோம். எங்களுக்கு வந்து ஒரு இபிஎஃப் இல்லை, இஎஸ்ஐ இல்லை, ஒரு மருத்துவ காப்பீடு இல்லைன்னா அது அது எப்படி எங்க வாழ்க்கை நாங்க பயணிக்க முடியும்? அதனால நடந்தது ஒரு பக்கம் போனாலும் இருக்கிற காலத்தை எங்களுக்கு பாதுகாப்பா நீங்க வந்து இந்த பணி நிரந்தரத்தை செய்யணும். இதுக்கான தேவைகளை இந்த பட்ஜெட்லயே நீங்க நிறைவேற்றுறதுக்கு முதலமைச்சர் வந்து ஒரு உத்தரவு போடணும். தொடர்ந்து இந்த பகுதி நீர் ஆசிரியர் பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு தமிழ்நாடு முழுக்க. தினசரி பேப்பர்ல வருது, தினசரி யூடியூப்ல வருது, இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர் எல்லாத்திலும் வருது. அப்படிப்பட்ட ஒரு கோரிக்கையை இன்னமும் நாம வந்து வெளியில வரக்கூடாது. அதனால வந்து இந்த 181வது வாக்குறுதிக்கு திமுக வந்து ஒரு அரசாணை போட்டு இந்த 12,000 பகுதி நீராசிரியர்களும் நிரந்தரப்படுத்தி தமிழக அரசு ஊழியர்களா ஆக்கணும். இதுதான் எங்களோட ஒரே கோரிக்கை. இப்போ ஒரு விஷயம் கேக்குறேன் சார். உங்களுக்கு நிகரா ஒரு ஒர்க் பண்றாங்க இல்லைங்களா, அதே அரசு பள்ளியில, இப்ப அவங்களோட சம்பளமும் உங்களோட சம்பளத்திலயும் வந்துட்டு வித்தியாசம் எவ்வளவு இருக்கு சார்? இப்ப இப்ப எங்க பாடங்கள்ல நிரந்தரமா ஆசிரியர்கள் ஒர்க் பண்றாங்க. அவங்க சிறப்பாசிரியர்களா இருக்காங்க. இதே உடற்கல்வியில ஏற்கனவே ரெகுலரா ஒர்க் பண்றவங்க இருக்காங்க. அதே மாதிரி ஓவிய பாடத்துல இருக்காங்க, அதே மாதிரி கணினி பாடத்துல இருக்காங்க, தையல், இசை, இவங்கெல்லாம் வந்து ரெகுலரா ஒர்க் பண்றாங்க. அதாவது நிறைய காலமுறை சம்பளத்துல வேலை செய்யறாங்க. அவங்களுக்கு கிடைக்கிற சம்பளமும் இப்ப அதே பாடங்கள்ல டெம்பரவரியா பகுதி நேர ஆசிரியரா வேலை செய்யற எங்களுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. இப்ப நாங்க 12,500 ரூபாய் சம்பளத்துல தொகுப்பூதியத்துல இருக்கோம். அவங்க கிட்டத்தட்ட 1 லட்சம் வரைக்கும் வாங்குறாங்க. ஆக ஒரே பாடங்க, ஒரே கல்வி தகுதி, ரெண்டு பேரும் பாடம் ஒண்ணு, கல்வி தகுதி ஒண்ணு. ஆனா அவங்க நிரந்தரமா வேலை செய்யறாங்க, கை நிறைய சம்பளம் வாங்குறாங்க, 1 லட்சம் அளவுக்கு வாங்குறாங்க. ஏன்னா அவங்களும் இப்ப நாங்க 14 வருஷம் ஆனாலும் இன்னும் அந்த அவங்களுக்கு ஒரு 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 மடங்கு கூட இல்ல. 1 லட்சம் வாங்குறவங்க எங்க, நாங்க 12,000 ரூபாய் வாங்குறவங்க எங்க? இந்த மாதிரி வித்தியாசம் எல்லாம் இருக்கும்போது இதெல்லாம் இந்த பாரபட்சத்தெல்லாம் சரி பண்ணணும். ஒரே கல்வி தகுதி, ஒரே வேலை, ஆனா 2 மாதிரியான சம்பளம், இது பாதிக்கப்படுது. இந்த வேதனையெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கணும்னா எங்களை வந்து சிறப்பாசிரியர்கள் நிலையில, ஏன்னா நாங்களும் சிறப்பாசிரியர்கள் தான், இப்ப பகுதி நீர் ஆசிரியர்களா இருக்கோம் டெம்பரவரிங்கிறதால எங்களை வந்து முறைப்படுத்தும் போது சிறப்பாசிரியர்கள் நிலையில தான் போடணும். சிறப்பாசிரியர்னா இப்ப செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ், இவங்களுக்கு எல்லாம் ஒரே ஸ்கேல் தான். இடைநிலை ஆசிரியர், சிறப்பாசிரியர்லாம் ஒரே மாதிரியான சம்பளம் தான். ஆக அவங்களோட நிலையில இந்த பகுதி நீர் ஆசிரியர்களை முறைப்படுத்தி காலமுறை சம்பளம் வழங்கினா எங்களுக்கான தீர்வு கிடைச்சிடும். இந்த திமுகவோட தேர்தல் வாக்குறுதிக்கும் ஒரு முடிவு வந்துடும். ஆக இந்த தீர்வு என்னன்னா, வாக்குறுதியை முதலமைச்சர் வந்து தாமதப்படுத்தக்கூடாது, இது வந்து உடனடியா நிறைவேற்றணும்.
ஏன்னா காலங்கள் தாழ்ந்து விட்டது. நீங்க சொன்ன மாதிரி வந்துட்டு எதிர்கட்சியா இருக்கும் போதே வந்துட்டு இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு வந்துட்டு ஆதரவு தெரிவிச்ச திமுக இப்ப ஆளும் கட்சியா இருக்கும் போது தான் ஆதரவு தெரிவிச்ச கருத்துக்கு வந்துட்டு எவ்வளவு வேகமா வந்துட்டு ஒரு முடிவு எடுத்திருக்கணும். இதுல தேர்தல் வாக்குறுதியா வேற கொடுத்திருந்தது வந்துட்டு 4 வருஷம் ஆகியும் வந்துட்டு சரி செய்யலன்றப்ப கொஞ்சம் வருத்தமான ஒரு விஷயமா தான் இருக்கு. சோ எல்லாருமே நமக்காக தான் வந்துட்டு ஒர்க் பண்றாங்கன்றது வந்துட்டு முதலமைச்சர் பார்வைக்கு போகணும். உங்களோட ஆதங்கங்கள் புரியணும். ஏன்னா நான் எதுக்கு உங்ககிட்ட டிஃபரன்ஸ் கேட்டேன் அப்படின்னா, ஓரளவுக்கு பாதிக்கு பாதி இருக்கான்றதுக்காக கேட்டேன் நானு. லைக் 50% அவங்களுக்கு ஜாஸ்தி வருதோ அப்படின்ற மாதிரி கேட்டேன். ஆனா உங்களோடது எங்கேயோ இருக்கு, அவங்களோடது எங்கேயோ இருக்கு. சோ கேட்கறதுக்கே வருத்தமா தான் இருக்கு. ஏன்னா 2 பேரும் ஒரே இதுலதான் இருக்கீங்க, ஒரே வேலை செய்யறீங்க, ஒரே குவாலிபிகேஷன்ல இருக்கீங்க. பட் அந்த இதுன்றப்போ வந்துட்டு அதுவும் இத்தனை நாட்கள் இத்தனை ஆண்டுகள் நீங்க வந்து அவ்வளவு கம்மி சம்பளத்துக்கு ஒரு எதிர்பார்ப்பு கண்டிப்பா வந்துட்டு கடவுள் மாதிரி அரசு வந்துட்டு ஏதாச்சும் நமக்கு செய்யும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்புல இருந்திருப்பீங்கன்றது புரியுது. ஒரு பொங்கலுக்கு ஒரு தீபாவளிக்கு நல்லா மத்தவங்க போனஸ் வாங்குறப்போ நம்ம வீட்டு குழந்தைங்களுக்கு எதுவுமே நம்ம வாங்கி கொடுக்க முடியலன்ற அந்த வருத்தம் வந்துட்டு கண்டிப்பா இருக்கும். அவங்களுக்கு உங்க வருத்தம் எங்களுக்கு புரியுது. கண்டிப்பா இந்த இடமலம் சேனல் இன்டர்வியூ மூலமா நாங்களும் வந்துட்டு அரசாங்கத்துக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறோம், உங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கணும்னு சார். ரொம்ப நன்றி. இவ்வளவு நேரம் இடமலம் நேயர்களுக்கு உங்கள் நேரத்தை கொடுத்தமைக்கு மிக்க நன்றி சார்.